வணக்கம். கிச்சாஸ் ஃபார்மிங்கிலிருந்து ஹேமலதா பாலகிருஷ்ணன். ரெட்டை வாழைப்பழத்தை பார்த்துருப்போம். நான் கூட வீடியோவில் எங்கள் செம்பருத்தி செடியில் ஒரே காம்பில் 2 பூன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த செம்பருத்தி பூ வீடியோ வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் போட்டேன். இப்போ பாருங்கள், எலுமிச்சை மரத்தில் அதே மாதிரி ரெட்டை கனி காய்ச்சிருக்குங்க. அதுதான் நான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். நீங்கள் இங்கே பார்க்குறது தேன்கூடு. ஆமாங்க, இப்போது தொடர்ந்து 3 வருஷமாக மாற்றி மாற்றி இந்த எலுமிச்சை மரத்தில் தேன்கூடு கட்டிகிட்டே இருக்குது. இதனால் பாருங்கள் என்ன நன்மைன்னா, எவ்வளோ பூக்கள் பாருங்கள். எலுமிச்சை மரத்தில் காய்கள் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து பூக்கள் வந்து பூத்து அத்தனையும் காயாக அருமையாக கிடைக்கிது. இந்த தேமோ கரைசல்ன்ற வீடியோ போட்டிருப்பேன். அதில் இந்த தேன்கூடு பற்றி கூட நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள். ஆமாங்க, இந்த தேனீக்கள் விவசாயத்துக்கு மிகவும் உதவியாக இருக்குது. இந்த மகரந்த சேர்க்கை நடைபெறதுனால காய்கள் பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இது எப்படின்னா, தேனீக்கள் வந்து தேனை சேகரிக்கும் போது ஒரு பூவிலேருந்து மற்றொரு பூவுக்கு போகும்போது அது காலில் இருக்கிற அந்த ஒட்டி இருக்கிற ஆண் பூவினுடைய மகரந்தம் இந்த பெண் பூவினுடைய சூலகத்தை அடையும் போது காய்கள் நன்றாக பிடித்து, அதாவது அந்த பூ பிஞ்சாய் காயாக நமக்கு கிடைக்கிது. இந்த எலுமிச்சை செடியில் பூக்கள் உருவாகும் போது ஏற்படுகின்ற சில தற்காலிக திசு மாற்றங்களால் கூட 2 கருப்பைகள் உருவாகி ஒரே கனியாக வரலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இது போன்ற இரட்டை கனி வந்து எந்த விதமான நோய் தாக்குதல் கிடையாது, ஆரோக்கியமானது. தேனீக்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே பாருங்களேன், மகரந்த சேர்க்கை நல்லா நடக்கிறதுனால தரமான காய்கள் கிடைக்கிது. இங்கே பாருங்கள், சரியான திரட்சி எடை நல்லா விளையுது. இல்லாட்டா கோணல் மாணலாக இருக்கும், இல்லை பிஞ்சிலே உதிர்ந்துடும். இந்த மாதிரி எதுவுமே இல்லாமங்க பாருங்களேன், இவ்வளோ அழகாக அடுத்தடுத்து பூ அத்தனையும் காயாக இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். சின்ன சின்னதாக அப்படியே பிடிச்சிக்கிட்டே வருது. சரி வாங்க, இப்போ நம்ம போய் இந்த காயை எடுக்கலாம். இந்த தேன் கொடுக்கறதுனால நாங்கள் எலுமிச்சை மரத்தை கிளையை உழுக்கவே மாட்டோம். தினம் காலையில் என்ன கிடைக்குதோ அதை அப்படியே எடுப்போம். அப்படி எடுக்கும்போது தான் இந்த ரெட்டை பழத்தை பார்த்தோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அருமையான பழம். இது ரெட்டை பழமாக இருக்கிறதுனால இதில் சத்துக்கள்லாம் எந்த விதத்துலேயும் அது குறையிறதில்ல. எலுமிச்சம் பழத்தில் விட்டமின் சி அதிகம் இருக்குது, கால்சியம், சிட்ரிக் ஆசிட் நிறைஞ்சிருக்கு. அது எல்லாமே இதில் எந்த விதத்துலேயும் இந்த ரெட்டை பழத்தில் குறையிறதில்ல, அப்படியே இருக்குது. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறைஞ்சது, செரிமானத்துக்கு ரொம்ப உதவுது. முக்கியமாக இந்த ரெட்டை பழத்தை வந்து ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் நிறைஞ்சது, செல்வத்தை அடையாளமாக கருதப்படுது. மாந்திரிகத்துலலாம் கூட இதை பயன்படுத்துகிறாங்க. அதாவது நேர்மறை ஆற்றலை ஈர்க்க, தீய சக்திகளை நீக்க இதை பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது உடம்பில் உள்ள நச்சுக்களை எல்லாம் நீக்கும், மலச்சிக்கலை போக்குது, கல்லீரலை வந்து தூய்மைப்படுத்துது. அதனால் இந்த ஃபேட்டி லிவர் வர வாய்ப்பு ரொம்ப குறையுது, உடல் எடையை குறைக்க செய்யுது. அது மட்டும் இல்லைங்க, இதை வந்து வெந்நீரில் கலந்து குடித்தா வெயிட்டு குறையும். அது மட்டும் இல்லை, தோலுக்கு ரொம்ப நல்லது, நீர் சத்து குறையாது. இந்த கோடை காலத்துக்கு உகந்த பானம். சரி, இந்த பழத்தை என்ன பண்ணலாம் அப்படின்போது ஜூஸ் போடலான்னு நினச்சோம். ஜூஸ் போட ஆரம்பித்தோம். இது ஆக்சுவலாக வந்து இப்போ எங்கள் வீட்டில் கொஞ்சம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த ஜூஸை நம்ம கலந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். நாம் மட்டும் குடித்து சந்தோஷப்படுறத விட 4 பேருக்கு கொடுத்து தானே ஒரு சந்தோஷம். அதனால் இந்த கோடையும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சர்க்கரை தான் போட்டேன். ஏன்னா நான் வெல்லம் போட்டு குடிப்பேன், அவங்களுக்கு வந்து அதை டேஸ்ட்டு பிடிக்காது, எங்களுக்கு சர்க்கரை தான் வேணும் அப்படின்னுட்டாங்க. சரி, அதனால் அவங்களுக்கு சர்க்கரை போட்டு நல்லா ஆற்றி அவங்க எல்லாருக்குமே கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் மீதி 10 பேருக்கு ஜூஸ் கலந்தோம். அதனால் இன்னும் 4-5 பழம் சேர்த்து போட்டு ரெடி பண்ணோம். டேஸ்ட்டு நல்லா இருந்தது, எந்த விதத்துலேயும் டேஸ்ட்டு குறையவே இல்லை. அவங்களும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு குடித்தாங்க. இதில் விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ஆன்டி ஏஜினிங்காகவும் செயல்படுது, நோய் எதிர்ப்பு ஆற்றல் நிறைஞ்சி இருக்குங்க. முக்கியமாக இதை வந்து கோடை காலத்தில் தாகத்தை தீர்க்க சூப்பரான ஒரு பழங்க. உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்க உதவுது. இந்த கடுமையான வெயில்னால் ஏற்படுகின்ற அந்த நீர் இழப்பை இது அருமையாக ஈடு செய்யுதுங்க. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்கிறதுனால, விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகம் இருக்குது. அதனால் கோடை காலத்தில் ஏற்படுகின்ற அந்த தொற்று நோய்கள் எல்லாம் இது அழகாக
இதிலேருந்து நம்ம பாதுகாக்குது. கோடையில் ஏற்படுகின்ற அந்த செரிமான கோளாறு, பசியின்மை, வயிற்று புண்ணு இது எல்லாத்தையுமே போக்குது. ஆக்சுவலாக இதை வந்து தேன் கலந்து குடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அப்படியே பழகணுன்னா நல்லது உடம்புக்கு. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எங்களோட சேனலான கிச்சாஸ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.